நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதி, குணசேகரன், தர்ஷன், அன்புக்கரசி கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடிக்கணும்னு ரொம்பவே முயற்சி பண்ணாரு. அதுக்காக என்னென்னமோ செஞ்சாரு. ஆனா நம்ம ஜனனி இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே தைரியசாலியும் புத்திசாலியுமாச்சே. அவங்க மொத்த கல்யாணத்தையும் நிறுத்திட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம அறிவழகிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கல்யாண நேரம் கிட்ட வர வர ஆதி குணசேகரனுக்கு எல்லாம் அவரோட பிளான் படி தான் நடக்குதுன்னு சந்தோஷமா இருந்துச்சு. சடங்கு ஆரம்பிக்க இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குன்னு கதிர் ஜெயிச்சிட்டோம், எல்லாம் முடிஞ்சதுன்னு சத்தமா சொன்னாரு. ஆனா அப்போதான் ஜனனி ஒரு அதிரடி என்ட்ரி கொடுத்தாங்க. அவங்க பின்னாடி போலீஸ் ஆபீசர்ஸ், அங்க ஒரு கொலை நடந்திருக்கு, அதனால கல்யாணத்தை உடனே நிறுத்தணும்னு ஜனனி சொன்னாங்க. இத கேட்டதும் ஆதிகுணசேகரன் சுத்தமா ஷாக் ஆகிட்டாரு. கொலையா? என்ன சொல்றீங்க? யார் பண்ணதுன்னு கேட்டாரு. போலீஸ் நேரா அறிவழகிய கை காட்டினாங்க. கல்யாணத்துக்கு வீடியோ எடுக்க வந்த கேமராமேன அறிவழகி கத்தியால குத்தி கொன்னுட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த கொலைக்காக தான் அவங்கள அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்னு சொன்னாங்க. அப்போ மாட்டிக்கிட்டு முழிச்ச அறிவழகி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, நான் தான் கொன்னேன்னு சொன்னாங்க. ஆதி குணசேகரனை பார்த்து அவருக்காக தான் இதை நான் பண்ணேன்னு சேத்தும் சொன்னாங்க. இதை கேட்டு அங்கிருந்த எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. அறிவழகியோட இந்த செயலால தர்ஷன், அன்புக்கரசி கல்யாணம் நின்னு போச்சு. 2 மாசமா இழுத்துக்கிட்டு இருந்த இந்த கல்யாண ட்ராக் கடைசில யாரும் எதிர்பார்க்காத விதமா முடிவுக்கு வந்துச்சு. இப்போ எல்லாரோட மனசுலயும் ஒரே கேள்வி: தர்ஷனும் பார்கவியும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? இதுதான் எதிர்நீச்சல் சீரியலோட அடுத்தடுத்த எபிசோடுகளோட பெரிய சஸ்பென்ஸ். ஆனா ஒரு விஷயம் இன்னும் தெளிவா இல்ல. இந்த கொலை நடந்தத போலீஸ்க்கு யார் சொன்னது? யாரு தகவல் கொடுத்தது? யோசிச்சு பார்த்தா அது முல்லையா தான் இருக்கணும். அவங்க தான் கொலைய நேரடியா பார்த்திருப்பாங்க, போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருப்பாங்க. எபிசோட்ல முல்லை ஒரு ஓரமா அமைதியா உட்கார்ந்து தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சாங்க. மத்தவங்க அவங்க ஏன் வித்தியாசமா இருக்காங்கன்னு கேட்டப்போ அறிவழகி அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா உண்மை வேறையா இருக்கலாம். முல்லை எல்லாத்தையும் பார்த்திருந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்கலாம். அதனாலதான் அறிவழகிக்கு விஷயம் தெரிஞ்சதும் அவங்கள மிரட்டி இருக்கலாம். அதனாலதான் அந்த சீன்ல முல்லை பயந்து அமைதியா தனியா உட்கார்ந்திருக்காங்க. பொறுத்திருந்து பாப்போம். ஈஸ்வரியோட ஆசைப்படி தர்ஷன் பார்கவி கல்யாணம் நடக்குமா? ஆதி குணசேகரனோட அடுத்த பெரிய பிளான் என்னவா இருக்கும்? அறிவழகியோட ஆட்டம் முடிவுக்கு வந்துடுச்சா? இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொரு ரசிகரோட மனசுலயும் ஓடிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் எதிர்நீச்சல் சீரியலோட அடுத்தடுத்த எபிசோடுகள்ல கண்டிப்பா தெரியும்.